வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். கமாடிட்டி ட்ரேடிங் செய்வது எப்படி, அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய கமாடிட்டி மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது, அதை பற்றி முதல்ல சார். நேற்று தங்கம் நேற்று முன்தினம் வரல இறங்கிட்டு இருந்தது. நேற்று மட்டும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு. தட் இஸ் $1237 பக்கம் மார்க்கெட் ஏறிச்சு. அந்த ஏற்றத்துக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஎஸ் சிரியா மேலே பாம்பிங் ஸ்ட்ரைக் ஆரம்பித்ததுனால. ஆனால் அதுவும் ரொம்ப நேரம் நிற்க முடியல. அகெயின் மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகி 1222 மார்க்கெட் நேற்று முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட ஹோம் சேல்ஸ் டாலர் நேற்று ஸ்ட்ராங்கான மாதிரி இருந்ததுனால, யூஎஸில் ஹோம் சேல்ஸ் டேட்டா பெட்டராக இருந்திருக்கிறதுனால டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ டாலர் ஸ்ட்ராங்கானதுனால அந்த ஏறின கோல்டு அந்த $10 இறங்கி திருப்பி முடிவடைஞ்சது. இங்கே எம்சிஎக்ஸில் எடுத்து பார்த்தோன்னா 26,588 திங்கட்கிழமை அன்னைக்கு முடிவடைஞ்சது. நேற்று 26,669 முடிவடைஞ்சிருக்கு. ஸோ பெரிய சேஞ்சஸ் இல்லை. கிராமுக்கு வெறும் $7 மாறுதலோடு முடிவடைஞ்சிருக்கு. வெள்ளி அகெயின் சில்வரை ஃபாலோ பண்ணி கோல்டை ஃபாலோ பண்ணி சில்வரும் போயிருக்கு. கோல்டு ஆயிலை பொறுத்த வரைக்கும் $91, தட் இஸ் $90 பிரேக் ஆகி 91லேயே ஒரு கண்டினியூவாக 2 days கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் லிபியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிச்சிருக்காங்க. லிபியான் ஈராக்லேருந்து ஆயிலோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிச்சிருக்கிறதுனால மார்க்கெட்டில் டிமாண்ட் லைட்டாக இருந்தாலும் சப்ளை அதை விட அந்த ப்ரப்போர்ஷனை விட அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபாலோ கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில் காப்பர் சென்ற வாரம் 413 மறுபடியும் 417, 14, 15 பக்கம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று மார்க்கெட் $414.15 முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த இப்போ பேஸ் மெட்டல்ஸ் நிலவரம் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா, நான் ஆல்ரெடி திங்கட்கிழமை அன்றைக்கே சொல்லியிருந்தேன், எல்லா கமாடிட்டிஸுமே ஓரளவுக்கு ஒரு பாட்டமை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதனால் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகலான்னு சொல்லியிருந்தேன், இன்க்ளூடிங் பேஸ் மெட்டல்ஸ் கூட சொன்னேன். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கே தவிர அந்த ஃபால் கண்டினியூ மார்க்கெட் ஃபர்தராக இறங்காமல் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அந்த எவ்வளோ தூரம் அந்த ரேஞ்ச் ஒரு ரேஞ்ச் சொல்லுவோம், அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் லைட்டாக மேலே போயிருக்கு. ஓகே சார், இடையூறுக்கு மன்னிக்கணும். நம்ம பேஸ் மெட்டல்ஸ் பற்றி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து, விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்கில் கேளுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஆக்சுவலாக ஒரு டவுட் கேட்டிருந்தேன் சார். ஆக்சுவலி எனக்கு அது புரியல. அதாவது சேதுராமன் சார் பிவோட் லெவல்ஸில் செல் பண்ணணுமா இல்லை ரெசிஸ்டன்ட் லெவலில் செல் பண்ணுமான்னு அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு. கோல்டு லாங் டேர்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல விற்று வாங்கலாம். அதே மாதிரி சில்வர் பிவோட் ஷார்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருக்கு, ஸோ நீங்க பிவோட் லெவல்ல வித்துடலான்னு. ஸோ அவர் சொன்ன மாதிரி செஞ்சீங்க. எனக்கு ப்ராஃபிட் வர ₹3,000 பக்கம் கோல்டுல வந்துடுங்க எனக்கு. ஸோ அது என்ன லாங் டேர்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது என்ன, ஷார்ட் டேர்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த கோல்டன் சில்வர் பாட்டம் லெவல்ல ஆயிருச்சுங்களா, என்ன பாட்டம் லெவல் ஆகலைங்களா, அது எப்படி கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க. பிவட் லெவல்ஸ்க்கு கீழே இறங்கும்போது நம்ம செல் போகலாமா, இல்லை பிவட் லெவல்ஸ்க்கு மேலே இருக்கும்போது பை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பிவட் லெவல் ஒரு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் டிசைடர் தான். அது ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறது அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஷார்ட்னு சொல்லலாம். பட் இல்லை நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா பிவட் லெவல் கீழே வரும்போதே நீங்கள் செல் போயிட்டு லைக் சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை பிவட் லெவலுக்கு மேலே பை போயிட்டு சப்போர்ட் 1க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். நம்பர் 1. இரண்டாவது, இந்த பாட்டம் லெவலில் தட் இஸ் லாங் டேர்ம் புல்லிஷ், ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் அப்படின்னு சொல்கிற என்ன, லாங் டேர்ம் புல்லிஷ்னால் நீண்ட நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் புல் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு, ஷார்ட் டேர்ம் இருக்கும் அப்படிங்கிறதும். ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச காலத்துக்கு வாட் எவர் த கமாடிட்டிஸ் அது கொஞ்சம் புல்லிஷில் இருக்குது, ஏறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி கோல்டு சில்வர் பாட்டம் கிரேட் அடித்தாங்கிட்டா இல்லை இப்போதைக்கு இல்லை. இட்ஸ் இன் பியோர் ரேஞ்ச் பவுண்ட். இப்போ இந்த 1200க்கும் 1245க்கும் இடையில் ஒரு லாங் ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா இன்னும் $1208க்கும் $1245க்கும் இடையில் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கும். அது தாண்டி மார்க்கெட் இறங்கினால் அந்த அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி லெவல் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல தெரியும். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையிலிருந்து, மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க, குருகிட்ட சார். பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவதுங்க சார், போன 8/8 கோல்டு 29,085 கிட்டத்தட்ட 26,313 வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 2,700 பாயிண்ட்டுங்க. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்னா இந்த 2,613 எவ்வளோ % போகணுங்க?
இல்லை ஏதாச்சும் ஒரு ரேஞ்ச் இருக்குங்களா, இவ்வளோதான் போகும் ரீட்ரேஸ்மெண்ட், அது என்ன கணக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. எப்போவுமே ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது 33.3% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 100 ரூபா இறங்குச்சுன்னா 33 ரூபா ஏறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அந்த வகையில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நீங்கள் 2700 ரூபா இறங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் 900 பாயிண்ட் ஏறலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்னா சில நாள் வந்து அந்த ஒரு சைக்கிள் முடியறது 3 நாளில் முடிஞ்சிருக்கும், சில நாள் 2 வாரம் இருக்கும், சில பீரியடில் பார்த்தா 1 மாத காலம்லாம் எடுத்திருக்கும். ஸோ அந்த சைக்கிள் எவ்வளோ நாளில் முடியுது அப்படிங்கிறதும் அந்த கேப்பை வந்து நெக்ஸ்ட்டு சைக்கிளை ஃபில் பண்ணியிருந்தால் ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஓவர்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம மொத்தமாக 2700 பாயிண்ட்டுக்கும் பேசக்கூடாது. அப்பப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் ஷார்ட் எடுத்து பார்க்குறீங்க, அதில் தேவையான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சா, இல்லை 1 டே ஷார்ட் எடுத்து பார்த்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சா, இல்லை 1 வீக் ஷார்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சா, அப்படி தான் நீங்கள் எடுத்து பார்க்கலாமே தவிர நீங்களா ஒரு 2900 பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த 2700 பாயிண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் அது வந்து சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்க முடியாது, தவிர ஓவரலாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அந்த 33.3% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த சார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த சார்ட் செலக்ட் பண்ணுறோமோ, அதாவது 1 டே சார்ட் எந்த பீரியட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பீரியடில் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர சும்மாவே ஒரு 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு 300 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஏறுமான்னு கேட்டால் 300 பாயிண்ட் ஏறினதுக்கு 100 பாயிண்ட் இறங்கிருக்கலாம். ரைட், அப்படி யோசிக்கணும் அது. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வெள்ளி இப்போ டவுன் ஆயிருக்குங்க, ஆல்ரெடி செல் பண்ணியிருந்தாங்க பொசிஷனா, எக்ஸிட் ஆயிடலாங்க சார்? எக்ஸிட் ஆகிடலாங்க. ஏன்னா நேற்று தான் அந்த யூஎஸ் ஈராக் மேலே பாம்பு போட்டிருக்கு அப்படிங்கிற செய்திலாம் வெளியேற்றிருக்கிறதுனால மாறுதலாக ஒரு நேற்று பெரிய அளவு ஏறி ஒரு $15 பக்கம் ஏறிட்டு அகைன் ஒரு $10 ஃபாலோ கொடுத்துருக்கு மார்க்கெட்டை. அந்த ஃபாலுக்கு ஹோம் சேல்ஸ் டேட்டா தான் நம்ம காரணம்னு சொல்லலாம். இன்றைக்கி அது கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுனால இருக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியாகிறது நல்லது. ஏன்னா திங்கக்கிழமையே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு $75 இறங்கியிருக்கு, அதனால் மார்க்கெட் ஒரு ஒரு $20-25 ரீட்ரேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நேற்றே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு $18 பக்கம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்லேருந்து குமார். வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்கில் கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் இங்கே முத்தூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க சார். வணக்கம் குமார், சொல்லுங்க. வணக்கம் சார். சார்கிட்ட பேசணுங்களா? பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். நான் இப்போ ஈரோட்டில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனி நேம் வந்துட்டு குட்வில் சார். சரிங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு மந்த்லி வந்துட்டு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் வந்துட்டு நீங்கள் பணத்தை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாங்களா, பண்ணக்கூடாதுங்களா, என்ன எதுங்கிறது ஒன்றும் புரியல. பட் ஆனால் கேட்டுகிட்டே இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம், ஜாஸ்தியாக வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க சார். இதை பற்றி உங்களோட இது சார். ஃபைன். சரி, ஏதாவது இது வந்து 2 விஷயமாக ஹேண்டில் பண்ணலாம். நீ சொல்கிற நிறுவனம் ரெஜிஸ்டர்ட் மெம்பர் தான் அவங்க, பட் இருந்தாலும் வந்து 2 விஷயமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, அந்த நிறுவனமே கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டா நிறுவனம் கேட்கறதுக்கான 100% வந்து நிறுவனம் கேட்கக்கூடாது. இன்க்ளூடிங் கிரேட் வெஞ்சர்ஸை சொல்கிறேன். எந்த நிறுவனமும் நீங்கள் பணம் கொடுங்க, நாங்கள் 10%, 15%, 20% மாதம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பணம் கேட்டு வாங்கினால் எழுதி வச்சுக்கலாம், அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. ஏன்னா எந்த நிறுவனம் அப்படி கேட்கக்கூடாது. கேட்கறதுக்கான அப்படி கேட்டால் அது எம்சிஎக்ஸுக்கு அகெயின்ஸ்ட். அது வந்து அக்ரிமெண்ட்டில் கொடுத்தாலும் சரி, செக்கில் கொடுத்தாலும் சரி, எம்சிஎக்ஸுக்கு இப்போ எம்சிஎக்ஸோட ரூல்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கிறதுனால அது பெரிய தவறான ஒரு விஷயம் மெம்பர்ஸ் பண்ணுறது. ஒன்று. இரண்டாவது, நிறுவனத்தோட பேரை சொல்லி நிறுவனத்துக்கு இருக்க கிளைண்ட்ஸோ இல்லை சப்ரோக்கர்ஸோ இல்லைன்னா ரிமேசர்ஸோ இல்லை ரிமேசரே சப்ரோக்கராக இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிறுவனத்தோட பேரை சொல்லி வெளியில் பணத்தை வாங்கி பேரை கெடுக்கிறதும் உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட யாராவது பணம் கேட்டாங்க மாதம், நான் ஆல்ரெடி நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், கிரேட் வெஞ்சர்ஸ்லேயே பணம் கொடுங்க கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அதாவது நாங்கள் மாதம் 10%, 20% ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கேட்டால் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கான அது அலோவே பண்ணலாது. ஸோ அப்படி யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா நேரடியாக அந்தந்த நிறுவனத்தோட வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்டுக்கு போட்டு நிறுவனத்தோட முதலாளிகள் நம்பரை பிடிச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு யாராக இருந்தாலும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் மந்த்லி கமிட் பண்ணி போர்ட்ஃபோலியோ மாதிரி பணம் வாங்கி பண்ணுறது
இந்தியா முழுக்க எங்கேயுமே கமாடிட்டிஸில் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கே ஏமாறவும் வேண்டாம். ஏன்னா ஏமாத்துறத விட ஏமாறுறது தான் ரொம்ப தவறுங்கிற மாதிரி யார் வேணாலும் சும்மா வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேரை சொல்லி பணம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதனால் அது நல்லா கவனித்து நிறுவனத்தோட முதலாளிகளை பார்த்து கரெக்டாக தவறாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் வாலடைலிட்டி இருக்கக்கூடிய நிலையில் இத்தனை பர்சன்டேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து இல்லை மார்க்கெட்டில் வாலடைலிட்டிலாம் இல்லை. சமீபமாக ஏதோ ஒரு ஊரில் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஈவன் வேலூர் டாக்கிங் அபவுட் வேலூர் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுலாம் பணம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க. நான் சொல்ல க்ரோஸில். ஓகே, அவங்க கமாடிட்டி அவங்க எந்த கம்பெனிக்கிட்டையும் மெம்பரே கிடையாது. ஸோ பேரை கெடுக்கிறது ஒரு பக்கம், அது இல்லாமல் தொழிலை கெடுக்கிறது இன்னொரு பக்கம். மக்களோட அறியாமை யூஸ் பண்ணிக்கிறாங்க, சாமர்த்தியமாக உபயோகப்படுத்திட்டு பணம் எடுத்துகிட்டு போகிறது தான். ஒரு 4-5 மாதம் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. 6வது மாதத்துலேருந்து பேமெண்ட் வரது கிடையாது. ஸோ ஏன்னா அந்த 4-5 மாதம் கொடுக்கும்போது மேற்கொண்டு இன்னொரு 10 லட்சம் 20 லட்சம் வெளில 2 வட்டி தானே வெளியில் 2 வட்டிக்கு வாங்கி 10% வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ட்ரேடு உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வருதா? நீங்கள் பணம் வந்து உங்களுக்கு மெசேஜ் ஒவ்வொரு நாளும் ட்ரேட் ரிப்போர்ட் மெயிலில் வருதா? அந்த ஆர்டர் நம்பர் ட்ரேட் நம்பர் எக்ஸ்சேஞ்சில் இருக்கா? எவ்வளோ விஷயங்களும் பார்த்துட்டு இது சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்பலாம். அந்த மாதிரி வந்து அப்படியே இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ நான் பண்ணுறேன் நீங்கள் பணம் கொடுங்கன்னு ஒரு நிறுவனமும் கேட்கக்கூடாது. ரைட் சார், நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து ரமேஷ். வணக்கம் ரமேஷ், கமாடிட்டி ட்ரேடிங்கில் உங்கள் சந்தேகம் என்ன சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் ரமேஷ். நான் 5576 க்ரூட் ஆயில் வந்து செல் கொடுத்துருந்தேன் சார் நேற்று. பட் ஆனால் ஏறிடுச்சு. இப்போ என்ன சார் எக்ஸிட் பண்ணலாமா? வந்து நான் கட் பண்ணல. எப்படி சார் வெயிட் பண்ணலாமா இல்லை எப்படி சார்? இல்லை பையிங் தானே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், செல்லிங் வந்து 5576 உங்கள் கிளைண்ட்டு தான் லெவல்ஸில் தான் கொடுத்தேன் நான். பட் ஆனால் நைட்டு ஈவினிங் ஏறிடுச்சு, திருப்பி டச் ஆகிட்டு ஏறிடுச்சு. 7 வரைக்கும் வைக்கலைங்களா சார்? ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலையா நீங்கள்? ஹோட்டலில் தான் ட்ரேட் பண்ணுறேன் சார். ஸ்டாப் லாஸ் வைக்க பழகுங்க எப்போவுமே. ஏன்னா 22 நாளில் 3 நாள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அந்த 3 நாள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடுத்த 22 நாள் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணாமல் விடும்போது பெரிய அளவு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ அந்த செல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் பெரிய அளவு ஏறுறதுக்கும் சான்சஸ் இல்லை, இறங்குறதுக்கும் பெரிய சான்சஸ் இல்லை. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னால ஓரளவுக்கு உங்கள் பாயிண்ட் வரும்போது நீங்கள் வெளியாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று மார்க்கெட் முடிவடைஞ்ச விலை 5639 முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஆயில் 5605க்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு 2 லாட்டாக நீங்கள் செல்லிங் எடுத்துக்கிட்டு 5692 93 நீங்கள் வெளியானீங்கன்னா அந்த லாஸை ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வெளியாகலாம். ஆனால் 5646க்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ராடேக்கு வேணால் டபுளோ ட்ரிபிள் ஆட்டோ பை எடுத்துக்கிட்டு 5670 நீங்கள் வெளியாகலாம். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையிலிருந்து முருகன். வணக்கம் முருகன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ சார், ஐயா பேச முடியுங்க சார்? வணக்கம் சார், ஹரி சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் வந்து முன்ன உங்ககிட்ட ஒரு நேயர் பேசின மாதிரி கோயம்புத்தூரில் அலைஸ் ப்ளூன்ற கமாடிட்டி இல்லை சார், 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். 15,000 per month 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சார். 2 months கொடுத்தாங்க சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 months ஆயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சார். அமௌண்ட் வரல, இனிஷியல் கேட்டாலும் டிலே பண்ணிட்டு இருக்காங்க சார். இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணணும் சார்? எப்படி என்னோட அமௌண்ட்டை வாங்குறது? ரொம்ப ஆசைப்பட்டது உண்மைதான் சார், நீங்கள் சொல்கிறத கேட்கல. பட் எனக்கு இப்போ அந்த அமௌண்ட் வந்து ரெக்கவரி வேணும் சார். அட்லீஸ்ட் என்னோட இனிஷியல் வந்தால் போதும் சார் இப்போதைக்கு. அதுக்கு உங்களோட வழிகளை சொல்லுங்க ஐயா. ஃபைன். நீங்கள் பொதுவாக இது வந்து ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நிறுவனத்தோட பேரை சொல்லாமல் நீங்கள் கேட்குறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்லிட்டு போவேன். சரி, பொதுவாக வந்து எந்த ஒரு ஆல்ரெடி சொன்னதான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு நிறுவனம் இன்க்ளூடிங் கிரேட் வெஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியா முழுக்க கமாடிட்டி பேரை சொல்லி பணம் கொடுங்க, மாதம் 10% கொடுக்குறேன் அப்படின்னா பணம் கொடுக்கும்போதே நீங்கள் முடிவு பண்ணிப்போங்க அந்த பணம் உங்களுக்கு வராது அப்படின்ட்டு. அதிகபட்சம் பாதி பணம் வரலாம், இல்லை ஒரு 40%, 40%, அதாவது 10 லட்சம் போட்டால் 4 லட்சம் உங்கள் கைக்கு வரலாம், மிச்சம் 6 லட்சம் வந்து கைக்கு வராது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நடந்து பெரிய அளவில் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பணம் வாங்கி ஏமாற்றி ஃபாரெக்ஸுன்ற பேரே கெட்டு போனதுக்கு அப்புறம் கமாடிட்டின்ற பேரை இப்போ எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பொருளாதார குற்றம், எக்கனாமிக் அஃபென்ஸ்னே சொல்லலாம் அது. ஸோ அதனால் இந்த மாதிரி யார் பணம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி பணம் கேட்குறாங்களா, நேரடியாக நிறுவனத்துக்கு போங்க. நிறுவனத்தோட முதலாளி யாருன்னு பார்த்து அவரை சந்திங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க,
நீங்கள் கேட்டிங்களான்னு கேளுங்க, கண்டிப்பாக நிறுவனத்தோட முதலாளி நான் கேட்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் யார் தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் அப்படி முதலீடு செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா உலகம் முழுக்க பெரிய பெரிய வங்கிகள், பெரிய பெரிய நிறுவனங்கள் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு கொடுத்த ரிட்டனே வந்து 20லேருந்து 24% தான். அப்படி இருக்கும்போது மாதம் 10% கொடுக்கறதுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அவங்க எதுக்கு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி பண்ணணும்? ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். அதே வந்து நான் கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ்னு சொல்லும்போதும் இந்த லெவல்ஸை வந்து நான் 10% எடுக்கலாம்னு சொல்லி நான் பண்ணலை அப்படின்னா என்னை வந்து M6 யாரையுமே M6 பண்ணல, போர்ட்ஃபோலியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. அதற்கு பதிலாக தான் லைவ் ட்ரேடிங் செஷன்ற பேரில் இதுவரையில் 20 ட்ரேடிங் செஷன் பண்ணியிருக்கேன். மொத்தமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 1800-2000 பேரை வச்சு நான் இதுவரை பண்ணியிருக்கேன் ஓவராலாக. அந்த 20 லைவ் ட்ரேடிங் செஷனும் நானாக பண்ணல, பப்ளிக்காக வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ஆஃபீஸில் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் உட்காந்து அவங்களா ட்ரேட் பண்ணி லாப நஷ்டம் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் அதில் ஃபஸ்ட்டு கேஸ் 7000 ரூபாய் லாபத்துலேருந்து அதிகபட்சம் 29000 லாபம் ஒரே நாளில். அதிகபட்சம் முதலீடு ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 7000 ரூபாங்கிறது பெரிய அளவு ரிட்டர்ன்னு சொல்லலாம். அதில் மினிமம் 7000, மேக்ஸிமம் 29000ங்கிறது பெரிய ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட நபர் அவங்களோட முழு கவனத்தை செலுத்தி அவங்களுக்காக வேணால் பண்ண முடியுமே தவிர தனிப்பட்ட நபர் வந்து 1 கோடி 2 கோடி மொத்தமாக பணத்தை வாங்கி ட்ரேட் பண்ணி தர்றது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அப்படி யாராவது இருந்தாங்கன்னு நீங்கள் யாராவது பணம் கேட்குறாங்கன்னா மொத்தம் எந்த ஊரில் இருக்குன்னா அந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் விசாரித்து பாருங்கள். கொடுத்த பணம் பறிபோனது தான் இருக்குமே தவிர நீங்கள் கொடுக்க போகிற பணம் பறிபோகுங்கிற முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள். நன்றி சார். இஃப் இன் கேஸ் ஹீ ஸ்காட் அதில் மாட்டிட்டார், எனக்கு அந்த இனிஷியலாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி? கண்டிப்பாக வராது. அதை எடுத்துகிட்டு ஓடுறது தான் அவங்களுக்கு வந்து இதாகவே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறுவனத்தோட பேரை கெடுக்கிறதும் நிறுவனத்தோட பேரை சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் வெஞ்சர்ஸ் பேரை சொல்லி கூட ஒரு சென்ற வருடம் எனக்கே தெரியாமல் வந்து ஒரு 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 தனிப்பட்ட நபர் பணம் வாங்குறதா கேள்விப்பட்டதுமே அவர் பேரில் வந்து பேப்பர் நோட்டீஸ் கொடுத்து, ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் இல்லை. ஸோ டூப்ளிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் கூட பேரை கெடுக்கலாம். அதனால் கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கே பயப்படுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. அது அகைன் அறியாமல் தான். அதாவது பங்குச்சந்தை இருந்துகிட்ருக்கு. ஏன் பங்குச்சந்தை பேரை சொல்லி இன்றைக்கி எங்கேயும் ஃப்ராட் தான் நடக்கலை? என்ன ரீசன் அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றி நடந்தது அப்படின்னா 50 வருஷம் ஓல்டு மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். பங்குச்சந்தையில் வந்து நிறுவனங்களே போர்ட்ஃபோலியோ பண்ணுறாங்க. கமாடிட்டிஸில் நிறுவனங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை. அதனால் வந்து கமாடிட்டி பேரை சொல்லி பண்ணும்போது சீக்கிரமாக வந்து பப்ளிக்கு தப்பு அப்படிங்கிற ரீச் ஆக மாட்டேங்குது. எத்தனையோ நிகழ்ச்சி நானே சொல்லியும் நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னதை நான் கேட்டும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நேர் சொல்கிறாங்கன்னும் போது இட்ஸ் அகைன் அந்த அதிகமாக ஆசைப்படுறது தான். அது வந்து கண்டிப்பாக பணத்தை எடுத்துகிட்டு தான் போகும். சார், நம்ம ட்ரேடிங் பற்றி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்லேருந்து கணேஷ். வணக்கம் கணேஷ், கமாடிட்டி ட்ரேடிங்கில் உங்கள் சந்தேகம் என்ன சொல்லுங்கள்? வணக்கம் சார், நான் திருப்பூர்லேருந்து கணேஷ் பேசுகிறேங்க. வணக்கம். எம்ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கன்சர்ன் ஒன்று இங்கே ட்ரிபிள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 8% ரிட்டர்ன்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கள். சார், இப்போ நான் உங்கள் ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு நம்ம பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சஜஷன் ஏதாவது ஒன்று கொடுங்க சார். எம்ஆர்டிடியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஐடியாவில் இருக்கோங்க. ஒரு 1 lakh போட்டால் 8% தராங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ்க்கு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதில் ஏதாவது இது இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி, 8% இல்லை 10, இதுக்கே நான் தனியாக ஒரு கிளாஸோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணும் போல் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், கமாடிட்டிஸை பொறுத்தவரையில் நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுத்து ட்ரேட் பண்ணி தாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பணம் காணாமல் போயிடும். ஏன்னா MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோ இல்லை ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன், அதாவது அரசாங்கமோ வந்து போர்ட்ஃபோலியோ கமாடிட்டிஸில் இன்னும் அலோவ் பண்ணலை. அதாவது பணம் வாங்கி நிறுவனங்கள் ட்ரேடிங் பண்ணி தர அளவுக்கு எங்களை யாரையுமே அலோவ் பண்ணலை. அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் அந்த 8% உத்தரவாதம் இல்லை. நாளைக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போய் நின்னாலும் அதுதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோமே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி போய் யாரையோ பார்த்தியாம நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஈஸியாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த நிலைமை இருக்கும்போது நீங்கள் 8% ரிட்டர்ன் எதிர்பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி 8% எந்த நிறுவனமாக கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா டைரெக்டாக M6க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட்டே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 2 அட்வொகேட்ஸை நீங்கள் வச்சுட்டு நிறுவனத்துக்கு போயிட்டு முதலாளியை பார்த்து நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னா நான் சொல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா M6க்கு தெரிஞ்சால் அது பெரிய குற்றமாகும். அதனால் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது அலௌட் கிடையாது. நீங்களாக ட்ரேட் பண்ணி பண்ணணுன்னா திருப்பூர்லேயே கிரேட் வெஞ்சர்ஸோட ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. தாராளமாக கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த நம்பரில் போய் அட்ரஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்கெட் எப்படி சேஃபாக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் உட்காந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களையும் பார்க்கலாம். எப்படி லாபகரமாக பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா 1 லட்ச ரூபா முதலீடுக்கு ஒரு மாதத்துக்கு 8000 22 நாளில் 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 400-500 ரூபா தான் வேணும் ப்ரோக்கரேஜ் போக. அது ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே அங்கே பார்க்கலாம். நன்றி. ஓகே சார், கரன்சி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதாக சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையிலிருந்து சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியம், உங்களுக்கு சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சுப்பிரமணியம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், நீங்கள் தொடர்ந்து பேசுங்க சுப்பிரமணியன். சார் உங்களுடைய லெவல்ஸ் படி குருடாயில் இந்த மாதம் அதிகமான அளவுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். சரி, நன்றி. சொல்லுங்கள். அவ்வளோதானா சுப்பிரமணியன்? ஓகே, காலர் கட் ஆயிடுச்சு. ஃபைன் சார். கரன்சியை பொறுத்தவரையில் நாளைக்கு ஃபைன் இதே நிகழ்ச்சியில் கரன்சிக்கு மட்டுமே அந்த ப்ரோக்ராம், நாளைய ப்ரோக்ராம் இந்த 9:30லேருந்து 10 மணிக்கு லாபம் நிகழ்ச்சியில் கரன்சிக்காக மட்டுமே அந்த ப்ரோக்ராம் செய்ய இருக்கும். கரன்சியை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நாளைக்கு கேட்கலாம். நீங்கள் கரன்சிக்காக லெவல்ஸும் இன்ட்ராடே லெவல்ஸும் கொடுக்க இருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியுங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார், நாளைக்கு கரன்சியை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி இவ்வளோ நேரம் கமாடிட்டி ட்ரேடிங்கில் எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாக சொன்னீங்க. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.